Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, hello, வணக்கம் and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து ஒரு டிசைனர் blouses நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த blouseல பாத்தீங்கன்னா ஃபுல்லா bead and ஜர்தோசி மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப ஹைலைட்டா நம்ம பண்ணிருப்போம். இத வந்து நம்மளாலயும் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா neck part பாருங்க. இந்த neckல ஜரி த்ரெட்டால ரெண்டு வரிசை லைன் போட்டுருக்கோம். 2 lines ஜரி த்ரெட்ல போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு வரிசை சுகர் பீட் போட்டுருக்கோம். ஸோ சுகர் பீட் எப்படி போடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பேசிக் டியூட்டோரியல்ஸ்லேயே இருக்கும். நம்மளுடைய சேனல்ஸில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் இந்த வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ். இந்த சுகர் பீடை வந்து ஒரு முறுக்கின மாதிரி லைக் ஒரு செயின் மாதிரியான ஒரு ரோப் எஃபெக்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எம்போஸ்டு பீட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி மெத்தடில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து அட்வான்ஸ் கோர்சஸில் வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அகெயின் பீட் ஒர்க். ஸோ இந்த பிளவுஸோட மெயின் பார்ட்டே வந்து பீட் அப்படிங்கிறதுனால முக்கியமான விஷயம் வந்து நல்ல குவாலிட்டியான பீடாக இருக்கும். எந்த லெவலுக்கு நீங்கள் பீட் ஒர்க் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு குவாலிட்டியான பீட்ஸாக இருக்கான்றதை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டோன்ஸ். ஸோ அவங்களோட சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் கோல்டன் கலர் சாரி. ஸோ அவங்க வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும்னு ஐடியாஸ் கொடுத்துருந்து நான் கான்ட்ராஸ்ட் கலரில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ளூக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் ப்ளூ அண்ட் கோல்டு கலர் ஸ்டோன்ஸை வந்து ஆல்டர்னேட்டிவாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க் தான் பண்ணியிருக்கிறது. இந்த ஜர்தோசியில் வந்து நான் நிறைய உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மெட்டீரியல்ஸில் திக் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து தின் சைஸ் ஜர்தோசி. இதை வந்து ஆரி நீடில் தான் நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு ஆரி நீடில் போட தெரியலனா கூட நார்மலான நீடில் இதே மெத்தடில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு கடைசியாக ஸ்டோன்ஸை ஒட்டி ஒரு நல்ல ஒரு ½ an hour இல்லைனா ஒரு 15 minutes நல்லா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜர்தோசி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஷேக் ஆகாமல் அந்த ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாமல் எக்ஸாக்ட் ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த ஃப்ளார் மாதிரியான ஒரு பெட்டல் ஷேப்ஸை கொடுக்கறதே இந்த ஸ்டோன்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த நெக்கோட பார்ட்டு ஷேப்லெஸ்ஸாக போயிடும். ஸோ அதனால ஸ்டோன்ஸை ஒட்டிட்டு ஒரு 5 to 10 minutes மினிமம், மேக்ஸிமம் ஒரு ½ an hour கூட நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா ஒர்க்கோட ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஜர்தோசி ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே சிம்பிளாக விட்டுற வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த கர்வ்ஸ், இந்த மாதிரியான பெண்டு கர்வ்ஸ் உங்களுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கணுன்றதுக்காக நம்ம வந்து ஜரி த்ரெட்டால் ஒரு சிங்கிள் லைனில் அவுட்லைன் போட்டுருக்கோம். ஸோ இது ஓவரால் பார்க்கையில் எவ்வளோ ஒரு கிராண்டான ஒரு லுக் இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடி பார்ட்டு. ஸோ பாடி பார்ட்டில் வந்து எல்லா இடத்துலையும் பிளைனாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே ஒரு புட்டாஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்ற கான்செப்டில் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து நான் ஸ்ட்ரைட் லைனில் கால்குலேட் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்து எல்லோ அண்ட் ப்ளூ காம்பினேஷனாக ஷஃபிள் பண்ணி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்டர்னேட்டிவாக எல்லோ அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். இதை வந்து என்ன திலகம் ஷேப் நெக் பார்ட்டில் பண்ணமோ அதே மாதிரியே நம்ம வந்து இந்த புட்டாஸ்க்கும் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரியில் ஜர்தோசி போட்டு அதுக்கப்புறம் ஆன்டிக் பீட் அண்ட் சுகர் பீடை இன்க்ளூட் பண்ணி ஒரு டாட் மாதிரி ஒரு ஜும்கா மாதிரி நம்ம ஒரு எஃபெக்டில் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு முக்கியமான பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்லீவ் பார்ட். இந்த ஸ்லீவ் பார்ட்டில் நான் லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ வங்கி மாதிரியான ஒரு டிசைனில் இருக்கிற ஸ்லீவ் பார்ட். இது வந்து ஹாஃப் ஸ்லீவ் தான். ஸோ இந்த ஹாஃப் ஸ்லீவில் ஃபுல் வங்கி டிசைன்ஸை வந்து நம்ம கான்செப்டாக எடுத்து பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டில் 2 வருஷம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸில் எம்போஸ்டு பீட் ஒர்க் பாருங்கள். இது நல்லா எப்படி ஒரு ரோப் எஃபெக்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா சாரியோட கலர் ப்ளூ கலர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த சாரியோட கலர் இதில் கோயின்சைட் ஆகிறதுக்காக பேடட் ஸ்டிச் வந்து நம்ம ப்ளூ கலரில் போட்டிருக்கோம். அகெயின் வந்து சுகர் பீட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து இவ்வளோ திக்காக ஒரு லேயர் தெரியறதுக்கு காரணம் நம்ம 2 லைன் ஸ்டோன் செயின்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பென்டென்ட் வச்சுருக்கோம். ஸோ பென்டென்ட் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பென்டென்ட் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த லக்ஷ்மி பென்டென்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஹைலைட் பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸும் அதே சுகர் பீட்ஸில் வேறு சைஸஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணதுனால இதனுடைய லுக் வந்து ரொம்ப 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 கிராண்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள். ஜர்தோசியில் நம்ம வந்து திலகம் ஷேப் மட்டும் கொடுத்து அதே திலகம் ஷேப் ஸ்டோன்ஸை நம்ம மேங்கோ டிசைன்ஸ்க்கும் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ரெகுலர் ப்ராக்டிஸ் தான். ஸோ வந்து மெத்தட் எல்லாமே உங்களுக்கு சேம் தான். பீடை எப்படி ஹேண்டில் பண்ணணும், த்ரெட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற பேசிக்கான திங்ஸ் தெரிஞ்சதுன்னா கூட இந்த ஷேப்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களாலையும் போட முடியும். இப்போ பாருங்கள் லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சுட்டு
அதுக்கு கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டிஃபரன்சஸ் தெரியும். ஆக்சுவலாக இது வந்து ரெடிமேட் பெண்டன்ட். ஸோ இந்த ரெடிமேட் பெண்டன்ட் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இது ஃபேப்ரிக்கோடையே இருக்கணும், இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டிஃபரன்சஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து அந்த ஃபேப்ரிக்கோட இதே தெரியாத அளவுக்கு, பேஸே தெரியாத லெவலுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இதை வந்து எப்படி பெண்டன்ட் வச்சுட்டு ஒர்க் பண்ணணுமா இல்லை ஒர்க் பண்ணிட்டு பெண்டன்ட் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பெண்டன்ட் வைக்கணும். ரஃபாக நீங்கள் பெண்டன்ட் வச்சு பார்த்துக்கோங்க, அதனுடைய சைஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு கொஞ்சம் இன்சைடில் ஒரு 1/2 இன்ச்சஸ் 1/4 இன்ச்சஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பெண்டன்ட்டை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேஸோட ஃபேப்ரிக் வந்து தெரியாது. அதாவது ரொம்ப நெருக்கமாக க்ளோஸ்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட்டடாக இருக்கும். ஸோ இப்போ சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், அகெயின் சுகர் பீட்ஸ். ஸோ இந்த நெக் பார்ட்டில் நம்ம என்ன கொண்டு வந்துருக்கோமோ அதை வந்து கோயின்சைட் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக இது வந்து ஒரு ஜும்கா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த லக்ஷ்மியை நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக நம்ம வந்து ஒன் சைஸில் இருக்கிற ஆன்டிக் பீட்ஸையும் சுகர் பீடையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி இதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லீவோட பார்டர் டிசைன்ஸ் வந்து என்ன மாதிரி நம்ம நெக்கில் கொடுத்தோமோ அதே கால்குலேஷன்ஸ். ஏன்னா நம்ம நெக்கில் வந்து 3/4 3/4 இன்ச்சுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 3/4 இன்ச்சில் நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருந்தோமோ அந்த எக்ஸாக்டான ஒர்க் எல்லாமே ஸ்லீவ்ஸ்லேயும் வரணும் அப்படின்ற கான்செப்டில் நம்ம பண்ணியிருக்கோம். இது போக ரிமைனிங்காகவும் எப்படி ப்ளவுஸோட பாடி பார்ட்டில் நம்ம வந்து புட்டாஸ் பண்ணுமோ அதே மாதிரி ஸ்லீவ் பார்ட் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்கோட ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ நெக்கோட ஃப்ரண்ட் பார்ட்டில் பேக் சைடில் நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே ஒர்க்கை நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் எங்கெல்லாம் சாரியோட பார்ட்டு தெரியாதோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அகைன் புட்டாஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். பேசிக்காக நீங்கள் படித்த ஸ்டிச்சர்ஸை வச்சு இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணோன்னா ப்ளவுஸோட லுக் அவுட்புட் வந்து எவ்வளோ கிராண்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் போட்டேன். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருந்தாலோ இல்லை நீங்கள் அப்ராடில் எங்கே இருந்தீங்கனாலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் வேணும், என்ன ரேஞ்சில் வேணும், எப்படி ஒர்க் வேணும், என்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் சொன்னாலும் எங்களால் கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணி தர முடியும். அப்ராடில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு கொரியர் மூலமாக எங்களால் சென்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.